கோவையில் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணியின் அறிமுக விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ்.என்.ஆர். கலையரங்கில் நடைபெற்றது. வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டிகளான போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் தனது பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ்.என்.ஆர். கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ்.என்.ஆர். சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர். சுந்தர், B&S குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியினை அறிமுகம் செய்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சாந்தனு பாக்கியராஜ், சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு, IHS தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி, எக்ஸ்போ வான் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்தியாஸ் அனீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெறும் 2 லீக் நிகழ்வுகளில் குதிரையேற்ற விளையாட்டுகளான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டிகளில் கலந்து கொள்ள பெகாசஸ் கேரளா என்னும் அணி இந்த நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த அணி தமிழ்நாடு, மும்பை, டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது. போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் எக்வின் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது. இவை ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை கோவையில் நடக்க உள்ளது. அதில் முதலாவதாக ஷோ ஜம்பிங் போட்டிகள் ஜூன் மாதத்தில் நடத்தவும், போலோ போட்டிகள் ஜூலை மாதத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பெகாசஸ் கேரளா அணியின் வீரர்கள் இந்த 2 பிரிவுகளிலும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைக்கி வந்துங்க பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து P&S குரூப் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வி ஹவ் லான்ச்டு கேரளா டீமுங்க. போலோ ப்ரீமியர் லீக்னு சொல்லி நடக்குது. அதுக்கு வந்து கேரளா டீம் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா 12 டீம் கலந்துக்கிறாங்க. ஷோ ஜம்பிங் அண்டு போலோ ரெண்டுமே இருக்குது, 2 கேம்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடக்க போகிற ஒரு குளோபல் ஈவெண்ட்டுங்க. சார், இப்படி ஒரு போலோன்ற ஒரு ஸ்போர்ட் வந்து பப்ளிக்காக வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து கொண்டு போகிறீங்க, எப்படி விதமான ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் கொண்டு? அதாவதுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க. வியூவர்ஷிப் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இது ரெண்டாவது வந்து இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தே டெவலப் அ லாட் ஆஃப் யங் ரைடர்ஸ். அதோட ரைடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு க்ரியேட் ஆகும். அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லீக் வந்துச்சுன்னா. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். ப்ளஸ் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேரில் போய் தே கேன் see it லைவ். அது போக டிவி சேனல்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், தே வில் ஆல்சோ கவர் இட் லைவ். ஸோ உங்கள் டீம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க? ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறது வந்து குஜராத், நார்த் நிறைய டீம்ஸ் வராங்க, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்த மாதிரி 12 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது how strong is your team? இப்போ நம்ம டீம் வந்து we are participating in both. ஷோ ஜம்பிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், போலோலையும் ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். சார் என்னென்னா we have trained riders. நம்ம எப்படி நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயின்ட் ரைடர்ஸ் நம்ம கூட்டிகிட்டு வரணும், கோச் பண்ணணும். we have the horses already with us. ரைடர்ஸ் வந்து we are finalizing it. அது கண்டிப்பாக வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக we will let you know. பெகாசஸ்னு சொல்லி இந்த நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்னங்க நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்க? என்ன காரணம் இருக்காங்க? It's a flying horse, means flying horse. So அதனால தான் அந்த நேம் நாங்கள் எடுத்துக்கோம். இதில் பி டீம் தான் வச்சுருக்கீங்க? பி டீம் இது வரைக்கும் இல்லைங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நல்ல ஐடியான்னு தோணுது. கண்டிப்பாக we will work on it. எதனாலதான் பிளேயர்ஸ் ரெடியாக இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல் வேலிட் பாயிண்ட். அதனால தான் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எதனால கேரளா டீம் செலக்ட் பண்ணீங்க? தமிழ்நாட்டிலே நிறைய தமிழ்நாடு டீம் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. அது வந்து இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தான் சொல்லணும் யாருன்ட்டு. அதை இன்றைக்கி ரிவீல் பண்ண முடியாது. இட்ஸ் சோல்ட் அவுட். அதனால நம்ம வந்து எடுத்தது வந்து கேரளா டீம். அடுத்த டீம் எதாவது எடுக்கிற மாதிரி ஐடியா? இது ஏதோ ஒரு ஸ்போர்ட் வந்துச்சு அட்ராக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக we will do it. பெகாசஸ் ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து கம்பெனி தாங்க. ஸோ பெகாசஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ